பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். புனித பதுவை அந்தோணியாரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக நம்மை, நம் குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து இந்த நவநாள் ஜெபத்தை ஏறெடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய கருத்துக்களை, வேண்டல்களை புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அவருடைய திருச்சுரூபத்திற்கு முன்பாக நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூயரை நற்கருணைக்கு எல்லா
போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, கோடி அற்புதர், அருள்வாக்கு புனிதர், புனித அந்தோணியாரின் விசுவாசம் நிறைந்த ஜெபத்தை ஏற்று ஐந்தறிவுள்ள ஜீவனாம் கழுதையை, மிகுந்த பசியோடு இருந்த கழுதையை புல்லு நற்கருணை என்கிற இரண்டு விருப்பங்களுக்கிடையே நற்கருணைதான் என்று உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்து தன் முன்பாக அந்த கழுதையை மண்டியிடச் செய்தவர். நம்பிக்கையோடு தன் பிள்ளைகள் ஏறெடுக்கிற எல்லா வேண்டல்களுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம் இதோ நமத்தியிலே நம் தேவைகளில் பரிவிரக்கம் காட்டுகிறவராக பிரசன்னமாகி இருக்கிறார். புனித பதுவை அந்தோணியாருக்கு போதுமானவராக, புதுமை செய்யும் ஆற்றல் அளிப்பவராக, பாதுகாப்பவராக, அவருடைய பரிந்துரையால் அநேக பாவிகளை மனம் மாற்றியவராக வல்லமையாய் செயல்பட்ட இந்த வாழ்வின் தெய்வத்தை போற்றி புகழ்ந்து இந்த பாடல் வழியாக அவரை ஆராதிப்போம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பெற்றேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே,
அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 என் ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. நீ சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே. என் சாபங்களை சுமந்து கொண்டதா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 என் ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. நமக்காய் பரிந்து பேசுகிற அருள்வாக்கு புனிதர் புதுமை வள்ளல் நற்கருணையின் மீது ஆழமான பக்தி கொண்டவர். அந்த புனிதரோடு இணைந்து நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை பல்வேறு பாப சாப கட்டுக்களால் அலகையின் பிடிகளில் துன்புறுகிற நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி அற்புதராம், எங்கள் தேவைகளில் எங்களுக்காக உம்மிடம் இடையறாது பரிந்து பேசுபவராம் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் ஏராளமான நன்மைகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ஆசீரால் எங்களை நிறைத்திருக்கிறார். நன்றி அப்பா. நல்லவரே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக எங்களுக்கு கற்பித்திருக்கிறவரே, இதோ நீர் தந்த அந்த சமாதானத்தை, அமைதியை பல்வேறு வகையான தீயோனின் தாக்குதல்களினால், அலகையின் ஆரவாரங்களினால், அந்தகார சக்திகளினுடைய பிடிகளினால் இழந்து போன பிள்ளைகளாக, உடல் மன நோய்களுக்கு உள்ளாகி வேதனையில் துன்புறுகிற ஒவ்வொருவரையும் உடைய பாதப்படிகளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடல் உள்ள ஆன்ம சோதனை வேளைகளில் நீரே எங்களை ஆபத்துக்களிலிருந்து காத்து வழி நடத்துகிறவர். புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையோடு உம்மிடத்திலே வருகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் எல்லா வகையான தீமையின் ஆதிக்கத்திலிருந்து, கொடுமைகளிலிருந்து, குறைபாடுகளிலிருந்து
உடல் மன நோயின் தாக்குதல்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் உம்மை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். இதோ எங்களை எப்போ கொடுக்கிறோம். வாழ்வின் பல்வேறு தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை எப்போ கொடுக்கிறோம். சமாதான குறைபாடோடு உள்ள குடும்பங்களை எப்போ கொடுக்கிறோம். உடல் மன கட்டுக்களினால் எத்தனையோ மருத்துவ சிகிச்சை பெற்றும் மருந்துகளை உட்கொண்டும் நலம் பெற முடியவில்லை என்கிற விரக்தியில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உமக்கு விரோதமாக நாங்கள் நடந்த தருணங்களை, செயல்பட்ட வேலைகளை எல்லாம் உமது இரக்கத்தினால் மன்னித்து எங்களுடைய பிரமாணிக்கம் இல்லாத எல்லா வகையான செயல்பாடுகளுக்கும் உமது இரக்கமே எங்களுக்கு குணமளிக்கும் மருந்தாய் அமைய எங்களை எப்போ கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை எப்போ கொடுக்கிறோம். தங்களுடைய கடமைகளில் கவலையற்ற பிள்ளைகளாக, பொறுப்பற்ற பிள்ளைகளாக, போதைக்கு அடிமையாகி அளவு கடந்த உலக ஆசையினாலே ஆன்மாவை தொலைத்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே, இதோ புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையினால் விடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பிள்ளைகளை உம்மிடமிருந்து வழிதவற நீர் விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளே, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ மிகுந்த மனபாரத்தோடு சுமையான வாழ்வின் அனுபவங்களோடு சென்ற இடங்களிலெல்லாம் தோல்வியாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, எதிர்ப்பாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது என்று தயக்கத்தோடு இருக்கிற, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற ஒவ்வொரு மகனுக்குள்ளும் நம்பிக்கையோடு புனித அந்தோணியாரின் பரிந்துரையிலே தங்களை ஒப்புக் கொடுக்கிற, தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற, உடைய பிரசன்னத்திலே நம்பிக்கையோடு தங்களுடைய கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளும் நீர் நலமாக்கும் மருத்துவராய் கடந்து வாரும். உடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும். உடைய பிள்ளைகளுக்கு நற்சுகம் தாரும். உடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி எந்த தேவைகளுக்காக புனித அந்தோணியாரிடம் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ, எந்த பிள்ளைகளை மனதில் இருத்தி ஏறெடுத்திருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் நன்மையான காரியங்கள் வந்தமைய நீரே ஆற்றலாய் ஆசிராய் பிள்ளைகளுக்கு செயல்படுவீராக. எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. மாண்புயரில் அடையாளத்தை தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்
என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே,
மறை வல்லுனரும் ஆயருமான புனித பொனவென்தூர் என்கிற கடவுளின் ஊழியருக்கு அவருடைய விண்ணக பிறப்பை முன்னிட்டு உலகளாவிய திருகவையோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற இந்த நாளில் நம் தேவைகளில் பரிந்து பேசுபவராக நமக்காக இறைவனின் இரக்கத்தை பெற்றுத்தருகிறவராக நாம் தொலைத்தவற்றை நமக்கு தேடி தருகிறவராம் புதுமை வள்ளல் புனித பதுவை அந்தோணியாரையும் வணக்கத்தோடு நினைவு கூர்ந்து இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்தில் பங்கு பெற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆராதனா யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவரின் பெயரால் காலை வணக்கத்தை உங்களுக்கு உரித்தாக்கி கடவுளின் ஆசீர் நம்மை நிரப்பும்படியாய் இந்த தூய மறை நிகழ்வுகளின் ஒப்பு கொடுக்க அன்போடு அழைக்கின்றேன். தகுதியோடு இதை நாம் கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பொனவென்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலாலும் கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் பரிந்துரையாலும் பயனடைய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவர்களின் அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாள்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண் ஒருத்தியை மணம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண் மகவை ஈன்றெடுத்தாள்.
அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையிலுள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதி கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பாரச் சுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றும் முற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக்கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்றபோது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 69. நாம் பாட வேண்டிய பதிலுரை. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றே, நிற்கவோ இடமில்லை. நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றே, வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 11 20 தொடங்கி 24 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகூமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, ஆராதனா யூடியூப் சேனல் வலையொளித்தளம் ஒரு புதிய முயற்சியாக புனித பதுவை அந்தோணியாருக்கு நவநாள் எடுத்து அவருடைய பரிந்துரை வழியாக ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுகிற, அவருடைய பரிந்துரையோடு இணைந்து திருப்பலியில் பங்கு பெறுகிற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை செய்திருக்கிற வேளையில் இந்த பணியில் தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஆராதனா யூடியூப் சேனல் பொறுப்பாளர்கள், பணியாற்றுகிறவர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக என்று திருப்பாடல் 69 வழியாக இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்பட்ட நாம் நற்செய்திக்குள் கடந்து வருகிற போது இதை கேட்கவா நாங்கள் இந்த பூசைக்கு வந்தோம்? ஐயோ உங்களுக்கு கேடு, ஐயோ உனக்கு கேடுன்னு சொல்லி இயேசு சாப மொழி மொழிந்த அந்த பகுதியை போய்
இன்றைக்கு எங்களுக்கு நற்செய்தியாக கொடுத்துருக்குறீங்களே, என்னப்பா இது சோதனை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றலாம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை ஒருபோதும் சபிக்கின்றவர் அல்ல. தன் பிள்ளைகள் வாழ்வை பெற வேண்டும், அதையும் நிறைவாக பெற வேண்டும் என்று விரும்புகிறவர், செயல்படுகிறவர். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் தன் பிள்ளைகளினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு எப்படியெல்லாம் கடவுள் செயல்படுகிறார், அடிமைப்படுத்துகிறவரினுடைய இல்லத்திலிருந்தே அவருடைய விடுதலை செயல் தொடங்குகிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் பதிவு செய்கிறது. அன்புக்குரியவர்களே, பார்வோனினுடைய அந்த மன்னனினுடைய மகள் நீரில் ஒரு பெட்டகத்திலே வைத்து மூடப்பட்டு வரக்கூடிய அந்த குழந்தையை கண்டுகொள்கிறாள். அது ஒரு எபிரேய குழந்தை என்பதை தெரிந்து கொள்கிறாள். எபிரேய குழந்தை எகிப்திலே பிறந்தது இந்த குழந்தையினுடைய தவறா? ஆனால் இந்த குழந்தையை மீட்டெடுத்தால் தன்னுடைய தந்தை எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வார்? ஏனென்றால் பிறக்கின்ற எந்த எபிரேய ஆண் குழந்தைக்கும் வாழ்வதற்கான அருகதை இல்லை என்று பார்வோன் மன்னன் சட்டம் இயற்றி இருக்கிற வேளையில் தன் உள்ளத்திற்குள்ளே அவள் கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறாள். இந்த குழந்தையை காப்பாற்றி தந்தையினுடைய சாபத்திற்கு ஆளாவதா, அல்லது கடவுளினுடைய அருளுக்கு தான் சொந்தக்காரி ஆவதா? தந்தையா அப்பாவா கடவுளா என்று வருகிற போது தந்தைக்கு மன்னனுக்கு என்கிற நிலையை கடந்து கடவுளுக்கு என்று தன்னை அவள் அர்ப்பணித்து கொண்டதால்தான் அந்த எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரராக, அந்த ஒரு சிறப்பான செயலை செய்யக்கூடிய மோசேயினுடைய அந்த வளர்ப்பு என்பது அந்த எதிர்ப்பு கூடாரத்திலேயே இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசனினுடைய அரண்மனை சூழலுக்குள்ளேயே உருவாக்கம் பெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. மோசேயினுடைய பெற்றோருக்கு, மோசேயினுடைய சகோதரிக்கு அந்த உள்ளத்தில் அந்த ஊக்கம் இருக்கிறது. எங்கள் கடவுள், எங்கள் சார்பாக செயலாற்றுகிற கடவுள் நிச்சயமாக எங்களுக்காகவே செயல்படுவார். எந்த இக்கட்டான நேரத்திலும், இன்னலான ஒரு சூழலிலும், முட்டுச்சந்து வாழ்வின் அனுபவத்திலும் கூட எங்களுக்கு புதிய பார்வைகளை தர வல்லவர் என்கிற அவர்களின் நம்பிக்கை வீண் போகாத வண்ணம் அந்த பார்வோனினுடைய மன்னனினுடைய மகளின் பார்வையிலேயே இந்த மோசேக்கு இரக்கம் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவனின் திட்டம் என்பது எல்லா எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் எந்த சலனமும் இல்லாமல், சங்கடமும் இல்லாமல் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் மோசேயினுடைய இந்த பிறப்பு, பார்வோன் அரண்மனைக்குள்ளே அவர் எடுத்து செல்லப்படுகிற அந்த நிலை, அங்கே அவர் உருவாக்கம் பெறுகிற நிலைகள் என்பவை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக இந்த பார்வோனின் மகள் மோசேயை நீரிலிருந்து எடுக்கிறவள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 19வது இறை வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் பெயரை சொல்லி நாங்கள் உங்களை பார்த்து இனி போதிக்கக்கூடாது என்று சொல்லவில்லையா? போங்க அப்படின்னு சொல்லி தலைமை சங்கத்தார் தங்களுடைய கண்டனத்தை முன்வைக்கிற போது திருத்தூதர் பேதுருவும் யோவானும் மிக அற்புதமாக அங்கே ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? அன்புக்குரியவர்களே, இந்த பார்வோனினுடைய மகள், அவளுடைய அந்த இளவரசியினுடைய உள்ளத்தில் எழுந்த சிந்தனையும் அதுதான். தந்தைக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? கடவுளுக்கு தான் செவி சாய்க்கணும். இப்படி இந்த கடவுளுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்கிற உணர்வு அழுத்தம் பெறுகிற முதல் வாசகத்தின் பின்புலத்திலிருந்து நற்செய்திக்கு நாம் கடந்து வருகிற போது இந்த கடவுளுக்கு, கடவுளின் மகனாகிய இயேசுவுக்கு செவிசாய்க்காத நகரங்களை குறித்த
அந்த கடவுளின் மகனாகிய இயேசுவின் கண்டன குரலை, சாப அந்த வார்த்தைகளை நற்செய்தி நம் கண் முன்பாக கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இறைவனின் கொடைகளை அதிகமாக யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களிடமிருந்து அதிகமாகவே பலன் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பலன் கிடைக்க பெறாத போது நிச்சயமாக சாபத்திற்குரியவர்களாக, கடவுளின் கண்டன குரலுக்கு உள்ளாகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசுதான் என் வழி, இயேசுதான் என் வாழ்வு, இயேசுதான் என் உயிர் என்று அறிந்து நம்பி ஏற்று அறிக்கையிட்ட பிறகு அதை கண்டுகொள்ளாத இயேசுவினுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிற ஒரு வாழ்வு என்பது நிச்சயமாக நாமே நமக்கு தண்டனையை வருவித்து கொள்ளுகிற, இது இயேசு எனக்கு கொடுக்கிற சாபம், கடவுள் எனக்கு கொடுக்கிற சாபம் என்பதல்ல. கடவுள் மிக தெளிவாக சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நன்மையும் தீமையும் இருக்கிறது, உனக்கு முன்பாக வாழ்வும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது, எதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய்? பல நேரங்களில் நாமே அந்த சாபத்தை தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, சாவை தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, இருளை தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனையான ஒன்றாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கொரோசின் நகரம், கப்பர்நாகூம் நகரம், பெத்சாயிதா நகரம் கண்டிக்கப்படுகிறது என்றால் அவர்கள் எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல், வெறுப்பும் இல்லாமல், ஏனோ தானோ என்கிற ஒரு இடைப்பட்ட வாழ்க்கை, நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அப்படியெல்லாம் வாழக்கூடாது. ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டில் 13ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய இன்றைக்கு நினைவு கூறக்கூடிய புனித பொனவென்தூர், அதே போல் நம்முடைய நவநாளுக்குரிய புனித அந்தோணியார், நம்முடைய காலகட்டத்தில் அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையினுடைய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு வகையான தொய்வு நிலை, சடங்காச்சார மனநிலை, அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஏதோ அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற போது அவர்கள் தங்களுடைய அந்த இறை வார்த்தையின் துணை கொண்டு தவறான கொள்கைகளை மனதில் கொண்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மீட்டெடுக்கிற பணியில், நீங்கள் ஒன்று அந்த பக்கமாக போயிருங்க, இல்லை இந்த பக்கம் இயேசு பக்கம் வாங்க என்று அழுத்தமாக கடவுளின் குரலாக ஒலித்த அந்த புனிதர்களினுடைய அந்த ஒரு நினைவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் மீண்டும் செவி கொடுப்போம். திருவெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் கடவுள் சிறப்பாக லவோதிக்கையா திரு அவைக்கு சொல்வதன் வழியாக நமக்கு சொல்லுகிறார், உன் செயல்களை நான் அறிவேன், நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பா இருப்பதால், ரெண்டு கட்டத்தனம் அப்படிம்பாங்க, வெதுவெதுப்பா இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். இது கடவுளினுடைய ஒரு எச்சரிக்கை மொழியாகவே பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் புனித பொனவென்தூரை போல, புனித அந்தோணியாரை போல நாங்கள் கடவுளுக்கு உரியவர்கள், நாங்கள் கடவுளின் பிள்ளைகள், அவரை தேடுகிற, அவரை நாடுகிற எங்களுடைய உள்ளம் எப்போதும் ஊக்கம் பெற்றிருக்கும் என்கிற உறுதியான ஒரு சாட்சிய வாழ்க்கையை நம்ம வாழணும். அவரை அறிந்தும் அறியாதவர்கள் போல வாழக்கூடிய அந்த கிறித்தவ வாழ்வு என்பது உண்மையிலேயே ஒரு அவலமான ஒரு வாழ்வு, அது மாற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்வு. எனவே இன்றைக்கு கடவுள் எங்களை திட்டுறாரு, இயேசு எங்களுக்கு சாபமொழி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையில் அல்ல இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டியது. மாறாக எத்தனையோ மனமாற்றத்திற்கான வாய்ப்புகளை நம்முடைய குடும்பத்தில், நாம் பணியாற்றுகிற தலங்களில், நாம் எதிர்கொள்ளுகிற வாழ்வின் பல்வேறு அனுபவங்கள் வழியாக, நாம் பங்கேற்கிற திருப்பலி, அருட்சாதன கொண்டாட்டங்கள், பக்தி முயற்சிகள் வழியாக அடுத்தடுத்த வாய்ப்புகளை ஆண்டவர் ஏராளமாக நமக்கு தந்தும் கூட நாம் அந்த வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தாமல் அவைகளை வீணடிக்கிறோமே என்கிற வேதனையில் வெடிக்கக்கூடிய சொற்கள் தான்
இன்றைய இயேசுவின் நற்செய்தி வார்த்தைகள். எனவே அவர் எங்களை சபிக்கிறார், எங்களை சாபத்திற்கு உள்ளாக்குகிறார், ஐயோ கேடு என்று எங்களை பார்த்து சொல்லுகிறார் என்கிற எதிர்மறையான உணர்வு அல்ல. நீங்களும் நானும் இயேசுவின் பெயரால் ஒன்று கூடி வாழ்வை பெற வேண்டும், அந்த வாழ்வை பகிர வேண்டும். புனித அந்தோனியாரை போல சாட்சிகளாக, உயிருள்ள சாட்சிகளாக அநேக பிள்ளைகளை கடவுளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது இயேசுவினுடைய ஆத்மார்த்தமான ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நான் நிறைவு செய்வேன், இயேசுவுக்காக வாழ்வேன். இயேசுவுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக எனக்குள்ளே எது இறுகி போயிருக்கிறதோ அந்த நிலைகளிலிருந்து நான் வாழ்க்கை மாற்றம் பெறுவேன், மனமாற்றம் பெறுவேன். இயேசுவினுடைய வல்ல செயல்களை, இயேசுவினுடைய வாழ்வு தரும் போதனைகளை அனுபவித்து அடுத்திருப்பவருக்கு அதை ஆசியாக கொண்டு செல்வேன் என்று இந்த நாளிலே கடவுளுக்கு, இயேசுவுக்கு வாக்குறுதி கொடுக்கிற பிள்ளைகளாக புனித அந்தோனியாரின் ஆயரான புனித பெனவென்துரின் பரிந்துரையோடு இயேசுவிடம் தொடர்ந்து நாம் ஜெபித்து ஆசி பெறுவோம். ஆமேன். உலக ஆசைகள் உதறி தள்ளினே, உனக்குள் ஆசையை உயர்த்தி வைக்கின்றேன். என்னை காக்கும் இயேசு தேவா, உந்தன் பாதம் பணிகின்றேன். என்னை காக்கும் இயேசு தேவா, உந்தன் பாதம் பணிகின்றேன். என்னை ஏற்று காத்திடுவாய், உந்தன் பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர வந்தேன் என் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே. காணிக்கை தர வந்தேன் என் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே. என் வாழ்வின் அர்த்தங்கள் எந்நாளும் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. என் வாழ்வின் அர்த்தங்கள் எந்நாளும் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தருகிறேன் என்னையே உம்பலியாய் கலந்திட. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, புனித பெனவென்தூர், புனித அந்தோனியார் இவர்களின் நினைவு நாளில் நாங்கள் புலம் கணிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவர்களின் அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான
தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களான ஆயர் பொனவென்து, அருள் பணியாளர் பதுவானகர் அந்தோணியார் இவர்களின் நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீ. அவர்களுடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகின்றீ. அவர்களின் படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீ. அவர்களுடைய இடைவிடாத மன்றாட்டுக்களால் எங்களை பாதுகாத்து வருகின்றே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கின்ற உம் மக்கள், எங்களின் சிறப்பு ஜெபங்களுக்குரிய கருத்துக்கள் மற்றும் நபர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் என்று நாங்கள் நினைவு கூறும் ஆயரும் அரை வல்லுனருமான புனித பெனவெந்தூர், இன்று நாங்கள் நவநாள் எடுத்து மகிழ்கின்ற புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளின் வார்த்தை நாம் வாழ்க்கை மாற்றம் பெறுவதற்காகவே, மனமாற்றம் பெறுவதற்காகவே என்பதை உணர்ந்து மனமாற்றம் பெற இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த மிகப்பெரிய வல்லமையான ஆயுதத்தை தங்களுடைய நெஞ்சில் ஏந்தி தாங்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, என்றும் தங்கள் பரிந்துரையின் வழியாக அநேகரை கடவுளுக்குள் கொண்டு வருகிற புனிதர்கள் புனவெந்தூர், பதுவை அந்தோணியார் இவர்களின் பரிந்துரையோடு இணைந்து இயேசுவின் வார்த்தைகளில் ஆண்டவருடைய அருளை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்
இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவு இரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனிதர்களான ஆயர் பனவெந்து, அருள் பணியாளர் பதுவை நகர் அந்தோனியார் இவர்களின் பரிந்துரையில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.